Hello guys, welcome to Tamil. So இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பிளானர் அப்படின்ற ஒரு ஆப் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அவைலபிளாக இருக்கும். மேபி அந்த காலேஜில் வந்து டைம் டேபிள்லாம் போட்டு நீட்டாக பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா. ஸோ இப்போ ஆப் இன்ஸ்டால் பண்ணி நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இப்படி தான் இருக்கும் நார்மலாகவே. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து 4 டேப் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த 4 டேப்பில் நீங்கள் மேனேஜ் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு டைம் டேபிள் அப்படின்ற ஒரு டேப் இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஓவர்வியூ, மொத்தமாக டோட்டலாக உங்களுக்கு என்னென்ன இருக்குது, இன்றைக்கி என்ன, நாளைக்கு என்ன, டோட்டலாக இந்த வீக்கில் உங்களுக்கு என்ன கிளாஸ் இருக்குது, என்ன ஈவெண்ட் இருக்குது, என்ன பெண்டிங் இருக்குது அப்படின்றத காமிக்கும். இப்போது இங்கே வந்து டைம் டேபிள் இருக்குல்ல, ஸோ டைம் டேபிள் கொடுத்துட்டு கீழே இருக்க இந்த ப்ளஸ் சிம்பிள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சப்ஜெக்ட் வைஸ் வந்து இந்த டைம்லேருந்து இது வரைக்கும் இந்த சப்ஜெக்ட், இது வந்து வீக்லி இத்தனை டைம் ரிப்பீட் ஆகுது அப்படின்றது எல்லாமே செட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஒன்று நான் சொல்லி காமிக்கிறேன் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே சப்ஜெக்ட் போனீங்கன்னா எந்த சப்ஜெக்ட்னு செலக்ட் பண்ணலாம். சப்போஸ் ஃபர்ஸ்ட் டைம்னா இங்கே வந்து எந்த சப்ஜெக்ட்டுமே இருக்காது. நீங்கள் ஆட் நியூ சப்ஜெக்ட் கொடுத்துட்டு சப்ஜெக்டோட நேம், அதுக்கு ஒரு கலர் டிஃப்ரென்ஷியேஷன் கொடுத்துட்டு ரூம், அதாவது சப்போஸ் வேறு ரூம் போனோம் அப்படின்னா அந்த ரூமு, டீச்சர் நேம் அதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். நீங்கள் இதெல்லாமே வந்து செப்பரேட்டாக டேபு க்ரியேட் பண்ணிக்கலாம். டீச்சர்ஸை வந்து 10 டீச்சர் இருந்தாலும் 10 டீச்சருக்குமே ஒரு நேம், கலர் கொடுத்து வச்சுக்கலாம். செம்ம டேர்ம் இருக்குது, ஃபஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஆட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சப்ஜெக்ட் ஆட் ஆகிடும். ஸோ நான் இங்கே வந்து நான் ஆல்ரெடி நிறைய சப்ஜெக்ட் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அகைன் இப்போ வந்து நான் மோரல் கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டே இருக்குது. ஸோ டே வந்து சாட்டர்டேவா, ஸோ இன்றைக்கி டே சாட்டர்டேவே இருக்கட்டும். சாட்டர்டே கொடுத்துட்டு டைம் டேட் வந்து நான் வந்து ஆல்ரெடி 9-10க்கு நிறைய ஷெட்யூல் இருக்கிறதுனால நான் வந்து 11 to 12, ஸோ 11 to 12 PM இருக்குது. அண்ட் இது அக்கர்ஸ் வந்து மல்டிபிள் டைம். ஸோ வீக்லி வந்து ஒரு டைம் மட்டும் வரும், 2-3 டைம் வரும்னா ஆட் மல்டிபிள் கொடுத்துட்டு ஆட் அக்கரன்ஸ். ஸோ சாட்டர்டே தவிர வேறு எப்போ வரும் அப்படின்னா தேர்ஸ்டே அந்த மாதிரி. இதெல்லாமே உங்களோட ஓன் டைம் டேபிள் எப்படி இருக்குமோ அதேமாதிரி இருக்குது. இல்லை டெய்லி சேம் டைம் டேபிள் தான் ரிப்பீட் ஆகும்னா நீங்கள் இதே மாதிரி எல்லா டைம்லேயும் எல்லா டேயுமே வந்து ஆட் கொடுத்து 7மே நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆட் பண்ணிவிட்டு ஓகே இப்போ முடிஞ்சு. இப்போ நான் இங்கே ஆட் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு இங்கே வந்து ஆட் ஆகிடும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா லாங்குவேஜ், மேக்ஸு, அதேமாரி இது 2 கிளாஸ் இருக்குது இங்கே மாரல்னு. ஸோ அது வந்து மாற்றணும். ஸோ அது தப்பாக இருந்தீங்க 2 டைம் கொடுத்திங்கன்னா 2மே ஒரே டைம் மர்ஜ் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் காமிக்கும். இது வந்து லைன் வந்து பார்த்திங்கன்னா அந்த லைன் கரண்ட் டைம் ட்ராவல் ஆகிட்ருக்கும். ஓகே இப்போ இது முடிஞ்சு. அடுத்து வந்து அஜெண்டான்றது ஒன்றும் இல்லை, உங்களோட ஒர்க்ஸ், உங்களுக்கு என்னென்ன வேலை இருக்குது அப்படின்றத இங்கே பார்த்துக்கலாம். ஸோ அடுத்த 7 நாட்களுக்கு இதுதான் வேலை அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் இப்போ எதுவுமே இல்லை, ஆட் பண்ணால் ரிமைண்டர் ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்ஸ் இருந்துச்சுன்னா எக்ஸாம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஹோம் ஒர்க்ஸ் இருந்தால் ஹோம் ஒர்க் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அந்த ஆப்ஷன்லாம் கிளிக் பண்ணாலே போதும். அதுக்கு டைட்டில் என்ன சப்ஜெக்ட், என்ன டேட், எப்போ முடிக்கணும், அதோட நோட்ஸ் இல்லை ஏதாச்சும் கொஷின் பேப்பர் இருக்காங்கன்னா அதை நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருக்கும், ரிமைண்டர் வரும், நீங்கள் எங்கேயுமே பார்த்துக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெண்டிங் ஈவெண்ட்ஸ்னு இருக்குது. ஸோ டுமாரோ இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டுடேயில் அடுத்து என்ன கிளாஸ் இருக்குது, பெண்டிங் ஈவெண்ட்ஸ் இருக்குது. டுமாரோவில் பெண்டிங் ஈவெண்ட்ஸ் இருக்குது. டெய்லி ஷெடியூல் இருக்குது. இங்கே வந்து மண்டே டு சாட்டர்டே அப்படின்னு சொல்லிட்டு மண்டே எந்த கிளாஸ் இருக்குது, டியூஸ்டே எந்த கிளாஸு, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அகைன் கேலண்டர் கொடுத்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி கேலண்டர் பார்த்துட்டோம். நம்ம மொபைலில் இருக்க நார்மல் கேலண்டர் வச்சு என்னென்ன கிளாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஸோ அடுத்து இருக்குது சப்ஜெக்ட்ஸில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அங்கே ஆட் பண்ண தேவையில்லை. எத்தனை சப்ஜெக்ட்ஸ் இருக்கோ அத்தனை சப்ஜெக்ட் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஃபஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம்ன்றது வந்து நீங்கள் மாற்றி கூட வச்சுக்கலாம். ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஃபஸ்ட் டைம் வரும்போது கான்ஃபிகர் இல்லைனா ரெக்கமெண்டட் அப்படின்ட்டு ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக இருக்கிற ஆப்ஷன் இருக்கும். கான்ஃபிகர் போயிட்டு உங்களோட சிலபஸ் வந்து எந்த பேஸ்டாக இருக்குது, சிங்கிள் சிலபஸ், அதாவது சிங்கிள் டேர்ம் தான், ஹோல் இயர் சிலபஸாக இல்லை டேர்மாக பிரிஞ்சிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது முடிஞ்சு அதுக்கப்புறம் இங்கே வந்தீங்கன்னா அதே 4 டேப் இருக்குது. கிரேட்ஸ், அதை நீங்கள் வாங்குகிற கிரேட், அட்டண்டன்ஸ் எல்லாமே வந்து நீங்களாம் மேனுவலாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அட்டண்டன்ஸ் போனீங்கன்னா இங்கே ஆட் பண்ணிவிட்டு என்ன டேட், இன்றைக்கி டேட்டா வந்தோமா, இன்றைக்கி வந்து ஆப்சண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதேமாரி டீச்சர்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, டீச்சர்ஸ் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ இப்போதைக்கு எந்த டீச்சருமே இல்லை. ஆட் கொடுத்திங்கன்னா அந்த டீச்சரோட நேமு, ஃபோன் நம்பர், மெயில் ஐடி, ஸோ இதெல்லாம் வாங்கி வச்சுட்டு அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா செட்டிங்ஸ். ஸோ நார்மலாக ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஆப் செட்டிங்ஸ், அது வந்து டார்க் தீமாக இருக்கணுமா, என்ன ஃபாண்ட்டு, என்ன கலர், அது அப்புறம் என்ன அக்கௌண்ட் யூஸ் பண்ணணும், லிங்க் பண்ணிக்கலாம் கூகுள் அக்கௌண்ட்டு, அப்புறம் பேக்கப் பண்ணிக்கிறதுக்கு நோட்டிஃபிகேஷன் சவுண்ட்ஸ், இதெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கூகுள் பிளானர் கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரொடக்டிவாக இருக்கணும், இனிமேல்ட்டு டைம் டேபிள் போட்டு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கூகுள் பிளானர் ஆப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்க்கு தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.